அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கிறது ஜோதிடம், அதாவது நவக்கிரக தமிழ் எண்கிறது ஜோதிடம் என்று பெயர். இது புதிதாக உருவாக்கப்பட்டது. இந்த எண்கிணிதம் நான் உருவாக்கப்பட்டது. இதை நான் செய்தித்தாள்கள்லாம் வெளியிட்டிருக்கேன். இந்த எண்கிணிதான் நான் செய்தித்தாள்கள்லாம் வெளியிட்டிருக்கேன். இதுக்கு நான் ரைட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இதனுடைய எண்கிணத்தை பற்றி தான் நான் ஓராண்டு காலத்துக்கு மேல் இது சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த அனலிட்டிக்ஸ் யூடியூப் மூலமாக நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இது எப்படி உண்மை அப்படிங்கிறதுலாம் இதை வார்த்தை அடிப்படையில் தான் நான் உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். எண்ணும் எழுத்தும் சேர்ந்தாதான் ஒரு ஜோதிடமாகும். அந்த ஜோதிடத்தை பற்றி இதுவரை எவரும் சொல்ல முடியாத கருத்துக்களை நான் உருவாக்கப்பட்ட எண்கிறது மூலமாக வார்த்தை அடிப்படையில் சாண அடிப்படையில் அனைத்தையுமே நான் ஒரு வருஷத்துக்கு மேலாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் ஓராண்டு காலம் முடிந்து விட்டது. 2வது ஆண்டு காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எண்கிணிதம் தமிழுக்கு 240 எழுத்துக்கள். அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் சாண அடிப்படையில் இந்த அனலிட்டிக்ஸ் வீடியோ கால் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த எண்கிணிதம் நல்ல ஒரு சிறந்த முறையில் உள்ளது. இது தமிழுக்கும் ஜோதிட ஆய்வுக்கும் இது சம்பந்தப்பட்டது. இது அனைத்துமே நம்முடைய எண்கிணிதம் மிக சிறந்த முறையில் எல்லா வார்த்தைகளையுமே அந்தந்த சாணத்தில் குறிப்பிட்டு வருகின்றது. இந்த எண்கிணிதம் சில ஆண்டுக்கு பிறகு கண்டிப்பாலுமே இது நடைமுறைக்கு மக்களுக்கு வந்துவிடும். ஒரு தொழில் ஒன்றை உருவாக்கினால் அது காலங்கிடந்து தான் வரும். அந்த காலங்கிடந்து வருவது இந்த எண்கிணிதமாகும். சில விஞ்ஞானம்லாம் ரொம்ப நாள்பட்டு தான் வரும். சில விஞ்ஞானத்தெல்லாம் கண்டுபிடிச்சி 200 வருஷம் 300 வருஷம் ஆண்டு காலம் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போதெல்லாம் அப்படி கிடையாது. உடனே ஒரு தயாரிப்பு மூலமாக ஒன்றை உருவாக்கி விட்டால், கண்டுபிடித்து விட்டால் அது உடனே ரீச் ஆகிடும். அது இருக்கப்பட்டவர்கள் மூலமாக செய்கிறது. இல்லாத இதெல்லாம் காலங்கடந்து தான் வரும். அதனால் இந்த அனலிட்டிக்ஸ் யூடியூப் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில், அதாவது தர்மத்தாய்க்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 7 9 1 4 5 2 எல்லாம் கூட்டினாக 22 28. அதனுடைய அந்த 28 9ஆல் வகுத்து விட்டால் மீதி 1 தான் வரும். ஆனால் தர்மத்தாய் என்பது 1ஆம் இடத்தில் வருகிறது. அது மிக சிறந்த இடம். 1ஆம் இடங்கிறது தர்மத்தாய். அவர்கள் முன்னிலையில் தான் பிள்ளைகள், குழந்தை குட்டிகள் எல்லாமே நல்லதாக நடக்கும். தர்மத்தாய் மனசு வச்சாதான் எல்லாமே நடக்கும். தர்மத்தாய்ங்கிறது அது ஒரு சக்தி. அந்த சக்திங்கிறது சிவசக்தியிலிருந்து தான் உருவாகும். அந்த சக்தி தர்மத்தாயாக ஒரு மனிதனை வாழ வைக்கணும்னு மனசு வச்சுட்டாக்க வாழ வைத்து விடும். அள்ளி தரணும்னு மனசு வச்சுட்டாக்க அள்ளி தந்து விடும். அல்லல்ல குறையாத செல்வத்தை ஏற்படுத்துவதும் அந்த தர்மத்தாய் தான். அதான் 1ஆம் நம்பர். அப்போ 1ஆம் நம்பரில் வருவது தான் முதல் மனிதர்கள், ஊரில் முதல் மனிதர்கள். ஆனால் அந்த தர்மத்தாயினுடைய கருணையால், ஆசையால் மக்கள் நல்லபடியாக இருக்காங்க. அப்படிங்கிறது தான் இந்த நம்பர் 1. முதலிடத்தில் ஒரு செல்வந்தனாக வரணும், அடுத்தடுத்து செல்வந்தனாக வரணும் அப்படின்னாலும் கூட அந்த தர்மத்தாய் கருணை காட்டணும். கருணை காட்டினாதான் முன்னுக்கு வர முடியும். அதான் அந்த முன்னிலை நம்பர் 1ஆம் நம்பர் 1. தர்மத்தாயுடைய சக்தி விதியின் 1. அதாவது 1ஆம் இடம் உயிர் சாணம், அழகு, அந்தஸ்து, உதயம் எல்லாமே அந்த 1ஆம் இடத்தில் வருகிறது. அடுத்ததாக தர்மசக்திங்கிறது 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 7 9 1 3 7 8 எல்லாம் கூட்டினாக்கா 35. அதனுடைய விதிங்கிறது 8. தர்மசக்தியுடைய விதி 8. தர்மசக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய எல்லாத்தையும் ஆலோசித்து ஆராய்ச்சி செய்து சோதனை செய்து அப்படி வரக்கூடியதான் தர்மசக்தி. அந்த தர்மசக்தி அந்த 8ஆம் இடத்தில் கிரகங்கள் நிறையாக இருக்கக்கூடாது. பொதுவாகவே 8ஆம் இடத்துக்கு கிரகங்கள் இருந்தால் அவருக்கு சோதனை தான். ஏதோ ஓரிரு கிரகங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவருக்கு முன்னுக்கு வரலாம்.
ஆனால் 8ஆம் இடத்திலிருந்து பாவக்கிரகங்கள் 4 கிரகமோ 3 கிரகமோ 5 கிரகமோ இருந்தால் அது வாழ்க்கையில் வந்து கஷ்டம்தான். ஆனால் தர்மசக்தியோட விதிங்கிறது 8. அப்போ தர்மசக்தி என்றால் போராட்டமானது தான் தர்மசக்தி. அந்த சக்தி மூளையில் நல்ல ஒரு திறமையை கொடுப்பாள், போராட்டமான ஒரு யூகத்தை கொடுப்பாள். அதுதான் தர்மசக்தி. அடுத்ததாக திமிரு என்ற ஒரு 3 எழுத்துக்கு ஒரு வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு திமிருக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 2, 9 எல்லாம் கூட்டாக்க 19. அதனுடைய விதிங்கிறது 1. அப்போ திமிர் என்ற ஒரு வார்த்தை கூட நம்பர் 1 வருது. அதெல்லாம் இருந்தாலும் புள்ளக்குட்டி பிறக்கும். ஆடு மாடு ஜீவராசி அத்தனைக்கு திமிரு இருந்தாலும் அந்த திமிரு இந்த திமிரு வேறு திமிரு வேறு. ஏன்னா சில பேரை வந்து வீணாக அடிப்பார்கள். அது வந்து திமிரு என்பது ஆணும் பெண்ணும் ஜீவராசிக்கு ஒன்று கூடக்கூடியதான் திமிரு. அது திமிரு இருந்தால் தான் குழந்தை குட்டிலாம் பிறக்கும். அது திமிரு மூலமாக தான் எல்லாமே நடக்கும். திமிருங்கிறது பல வகையில் சொல்லலாம். ஆனாலும் வந்து இந்த அனலிட்டிக்ஸ் வீடியோக்கள் மூலமாக கொஞ்ச நாள் சொல்ல முடியும். நான் 10 செகண்டுக்குள்ள 10 நிமிடத்தில் போடுறேன். அது 9 வந்துட்டாலே நான் டக்குன்னு அவசரமாக முடிச்சிடுறேன். அடுத்ததாக வந்து குடைச்சலுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான இணையம் 3, 9, 9, 3, 1 இலக்கூட்டாக 25. அதோடைய விதிங்கிறது 7. அப்போ குடைச்சலுக்கு வந்து 7ஆம் இடத்தில் வந்து ஓரிரு கிரகம் இருந்தால் அது சில குடைச்சலை கொடுக்கும். குடைச்சல்னா என்ன? தன்னுடைய ரத்தோட்டத்தையே தோள்பட்டையிலையோ உடம்புலையோ இடம்புலையோ தொடையிலையோ குடைச்சல், கை கால் குடைச்சல் அப்படியே சதை துடிக்கும். அது வந்து குடைச்சல்னு பேர். அந்த குடைச்சல் ஏற்பட்ட அதனுடைய விதிங்கிறது 5. நமோ என்ற வார்த்தைக்கு 5 எழுத்துக்கள். 5வது விதி எண்ணை நமோ எழுத்துக்கள் வருது. 5ஆம் இடம் பித்திரசானம் விதியின் சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது. நமோ என்றால் 5வது விதி எண். ஓ நமோ நாராயணா சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நமோ என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 5ஆக வருகிறது. கோவிந்தாவுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 6, 5, 5 இலக்கூட்டாக 22. அதனுடைய விதி என்கிறது 4. கோவிந்தானா கரக்கெடுத்தாலும் சரி, கலசத்தை நீர் ஊற்றாலும் சரி, தெய்வத்தை பார்த்து கலசத்தை பார்த்து அரோகராங்கிறோம். முருகனுக்கு அரோகரா, கிருஷ்ண பெருமாள் கோயிலுக்கு கோவிந்தா இப்படிலாம் உண்டு. ஆனால் எல்லாத்து கோயிலுக்குமே கோவிந்தா போடுறோம், அரோகரா போடுறோம். அதெல்லாம் போட்டால் தான் ஏறும். அப்போ தான் அதனுடைய புனிதங்கள் கிடைக்கிறது. கோவிந்தாவுடைய விதியின் 4. அது 4ஆம் இடத்து பலராக வருகிறது. கேசவா என்ற வார்த்தைக்கு 4 எழுத்துக்கள். 2, 3, 3 கேசவா. 3 எழுத்துக்கு தான் கேசவாவுக்கு. 2, 3, 3 அதனுடைய விதிங்கிறது 8. கேசவா என்பதெல்லாம் அஷ்டமா சித்தி உள்ளது. கேசவா நாராயணுடைய பெயர். கேசவா என்ற வார்த்தைக்கு 8வது விதி எண்ணை குறிக்கிறது. அவர்தான் அஷ்டமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. நமோ நாராயணா எண்கோணம் என்று சொல்லக்கூடியது கேசவா. அதுதான் அந்த 8வது எண்கணிதம். நாராயணாவுக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 1, 2, 4 எல்லாம் கூட்டாக்க 13. அதனுடைய விதி என்கிறது 4. நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா இதையெல்லாம் கூட்டாக 8, 4, 12. அதனுடைய விதி என்கிறது 3. கேசவா நாராயணா இந்த 8யும் 4யும் கூட்டிக்கிட்டா நமோ நாராயணா 12 ராசிக்கு உட்பட்டவர் அவர். அடுத்ததாக நான் இந்த அனலிட்டிக்ஸ் யூடியூப் மூலமாக நான் சொல்லப்பட்டு வருகிறது. 1 ஆண்டுகாலம் முடிந்துவிட்டது. 2வது ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த அனலிட்டிக்ஸ் வீடியோக்கள் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்கணிதம் தான். இந்த எண்கணிதம் தான் நான் ஆய்வு செய்து நான் செய்ததுவே நான் எப்படின்னு இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இது ஷார்ட்லேயும் போடுறேன். ஷார்ட்லேயும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும், வீடியோக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். வார்த்தை அடிப்பில் சொல்லப்படுறது அறிவியல் மட்டும் திருஞான சம்பந்த ஜோதிடர் எண்கணித வல்லுவர். நன்றி, வணக்கம்.